டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் மகிமைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். முருகப்பெருமான் கோவில்கள், முருகனது அருள் பெற்ற அடியார்கள், முருகப்பெருமான் தொடர்பான சுவாரஸ்யமான நிகழ்வுகள், இதெல்லாம் பல காலமாக பார்த்து கொண்டு வருகிறோம். முருகப்பெருமானை பற்றி இத்தனை தகவல்களா, இத்தனை ஆலயங்களா, இத்தனை அடியார்களா அப்படிங்கிற ஆச்சரியம் நம்ம அத்தனை பேருக்குமே இருக்குது. எதுவுமே ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள முற்படும் போது தான் அதை பற்றின தகவல்கள் நமக்கு தெரிய வரும். நமக்கு தெரியவே தெரியல, நம்ம படிக்கவே இல்லை அப்படின்னா அதில் விஷயமே இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நாம் படிக்க முற்படலை, தெரிந்து கொள்ள முற்படல், அவ்வளோதான். அது முருகப்பெருமான் பற்றி பார்த்தோம் அப்படின்னா எத்தனை அடியார்கள் முருகப்பெருமானது பரம அருளை பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். திருப்புகழ், முருகன் அப்படின்னு சொன்னாலே முருகனுக்கு எத்தனையோ பாராயண ஸ்லோகங்கள், கந்தசஷ்டி கவசத்தில் ஆரம்பித்து ஷண்முக கவசத்தில் ஆரம்பித்து எவ்வளவோ இருக்குது. முருகப்பெருமானுக்கு பாராயண ஸ்லோகங்கள் நிறைய இருக்குது. அந்த பாராயண ஸ்லோகங்கள், பாராயண பாடல்களில் திருப்புகழ் ரொம்ப முக்கியம். திருப்புகழ் அருணகிரிநாதர் எழுதினது. வள்ளிமலை சுவாமிகள் தன்னோட காலத்தில் முதலாக பலருக்கும் இதை சென்றடையும் விதமாக ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் வள்ளிமலை சுவாமிகள் திருப்புகழ் பஜனை பண்ணினார். அதாவது தனது அடியார்களோடு முருகப்பெருமான் பக்தர்களது இல்லங்களுக்கு சென்று இந்த திருப்புகழ் பாடல்களை பாடி அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் முருகப்பெருமான்கிட்டே கொண்டு போயிடுவார். ஏன்னா அவரோட இந்த நாமசங்கீர்த்தனம், அந்த பஜனை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக காணப்படும். அப்படி வள்ளிமலை சுவாமிகளால் கவரப்பட்ட, வள்ளிமலை சுவாமிகளது சீடர் என்று சொல்லப்படுகின்ற திருப்புகழ் மணி ஐயர், டி.எம். கிருஷ்ணசுவாமி ஐயர் அப்படிங்கிறது அவருடைய பெயர். டி.எம். கிருஷ்ணசுவாமி. திருப்புகழ் மணின்னு இவருக்கு ஒரு பேர், ஒரு பட்டம், திருப்புகழ் மணி. டி.எம். கிருஷ்ணசுவாமி அப்படிங்கிறது கொஞ்ச காலம் அவர் நீதித்துறையில் இருந்தார். அது வரைக்கும் டி.எம். கிருஷ்ணசுவாமி. இந்த திருப்புகழுக்கு வந்த பிறகு திருப்புகழ் மணி, இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் சென்னையில் மயிலாப்பூரில் இருந்தார். இவர் சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு வக்கீலாக இருந்தார். அப்புறம் நீதிபதி, அப்புறம் தலைமை நீதிபதி. இவர் ஒரு வழக்கில் ஆஜராகிறார் அப்படின்னா நேர்மை இருக்கும், உண்மை இருக்கும், சத்தியம் இருக்கும், ரொம்ப கராராக இருப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? எதற்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டார்னு அர்த்தம். எந்த இடத்தில் தர்மம் காணப்படுகிறதோ, எந்த இடத்தில் நீதி காணப்படுகிறதோ அவருக்காக தான் ஆஜராவார். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான வக்கீல் இவர். ஒரு கேஸில் நாளைக்கு ஆஜராக போகிறார் அப்படின்னா அது சம்பந்தமான படிப்புகள் முதல் நாள் தன்னுடைய இல்லத்தில், அலுவலகத்தில் உட்காந்து அந்த கேஸெல்லாம் படிப்பார். சும்மா ஏனோ தானோன்னு போய் கோர்ட்டில் வாதாட மாட்டார். எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருப்பார். இவருக்கு மூச்சுங்கிறது கோர்ட்டு தான். பாருங்கள், எந்த நேரத்தில் கடவுள் நம்மை ஆட்கொண்டு தன் பக்கம் இழுப்பான் நமக்கு தெரியாது. இவர் கோர்ட்டே கதின்னு இருப்பார். இந்த கோர்ட்டு யூனிஃபார்மை போட்டு கோர்ட்டுக்கு போவார், வீட்டுக்கு வருவார், கோர்ட் சம்பந்தமான படிப்புகள், அது சம்பந்தமான சிலவற்றை கவனிப்பார், அப்புறம் கோர்ட்டு. இப்படி தான் இருந்தது இவருடைய வாழ்க்கை. ஒரு நாளைக்கு இவரோட நண்பர், யார், கிருஷ்ணசுவாமியோட நண்பர் ஒருத்தர் கேட்கிறார், அப்பா மெட்ராஸில் வள்ளிமலை சுவாமிகள் வந்திருக்கார். அவர் ஒவ்வொரு வீடாக போய் யார் யாருக்கு விருப்பம் காணப்படுகிறதோ அவங்க இல்லங்களில் திருப்புகழ் பஜனை பண்ணுறார். அவர் திருப்புகழ் பஜனையை பண்ணுறார் அப்படின்னா அந்த இடத்துல முருகப்பெருமானே எழுந்துருளி விடுவான். அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக பாடுவார். அவர் வந்திருக்கார்ப்பா, மெட்ராஸில் தான் இருக்கார். உன்னோட வீட்டில் ஒரு நாளைக்கு சாயங்காலம் திருப்புகழ் பஜனை பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறார். அது வரைக்கும் திருப்புகழ்னா கிட்டத்தட்ட என்னன்னே தெரியாது கிருஷ்ணசுவாமிக்கு. முருகன் தெரியும், பக்தி தெரியும், குடும்பமே பக்தியான குடும்பம், அதெல்லாம் வேற. இந்த திருப்புகழை பற்றி தெரிஞ்சுக்கிறது, திருப்புகழ்னா என்ன, யார், அதெல்லாம் அவ்வளவா தெரியாதவருக்கு.
என்ன சொல்கிறேன், இந்த அன்பர் கேட்ட உடனே அப்படியா சரி வச்சுக்கலாமே ஒரு நாள் சாயங்காலம் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறார். வள்ளிமலை சுவாமிகள் வரார், அடியார்கள் வராங்க, நிறைய பக்தர்கள் காணப்படுகிறார்கள். ஒரு திருப்புகழ் பஜனை நடக்கிறது. இந்த இசை இருக்குது பார்த்தீங்களா, இசை, அந்த இசைங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒருத்தங்க பாடுறாங்கன்னு வச்சுங்க, ஒரு 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 ஸ்டேஜில் ஒரு மேடையில் பாடுறாங்க, நம்ம உட்காந்துருக்கோம், அந்த பாட்டை கேட்குறோம், நமது கவனம் முழுக்க பாட்டில் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், பாடுறவரை நம்மளை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். அந்த அளவுக்கு அவருடைய குரல் ஏற்றம் இறக்கம் லயிச்சு பாடணும். அப்படி பாட ஆரம்பித்தாங்கன்னா நமக்கு ஃபோன் இருக்கிறது தெரியாது, மணி என்ன ஆகிறதுன்னு தெரியாது, எதையுமே கவனிக்க மாட்டோம். பாடலில் மட்டும்தான் கவனம் செலுத்துவோம். ஒரு வாத்தியமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இசையில் மூழ்கணும். அதுதான் பாடுறவங்களுடைய சாமர்த்தியம், வாத்தியக்காரர்களுடைய சாமர்த்தியம் நம்ம சொல்லுவோம். வள்ளிமலை சுவாமிகள் திருப்புகழை பாட ஆரம்பித்தார்னா யாருக்கும் என்னவே தெரியாது, சுற்றி இருக்கிற என்ன நிகழ்வு நடக்கிறது தெரியாது, எல்லாம் அந்த பாட்டில் ஒன்றி போயிடுவாங்க. பாருங்கள், டிஎம் கிருஷ்ணசுவாமி இந்த பாடலில் ஒன்றி போயிட்டார். அவரும் பின்னாடி பாட ஆரம்பிக்கிறார். வள்ளிமலை சுவாமிகள் ஒரு புக்கை கொடுக்குறார், திருப்புகழ் புஸ்தகத்தை கொடுக்குறார். இந்த பாட்டு தான் நீயும் பாடு அப்படிங்கிறார். அந்த புஸ்தகத்தை கையில் வச்சுட்டு பாடுறார். யார்? டிஎம் கிருஷ்ணசுவாமி. இப்படி தான் ஆரம்பிச்சது. அதாவது கோர்ட்டுக்கே போய் சட்ட புத்தகங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த டிஎம் கிருஷ்ணசுவாமி திருப்புகழ் புத்தகத்தையும் பார்க்க வைத்தவர் வள்ளிமலை சுவாமிகள். இது ஆன பிறகு என்னாச்சு, அவருக்கு கார்த்தால கோர்ட்டு, சாயங்காலம் திருப்புகழ் பஜனை அப்படின்னு அவருடைய வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சுடுத்து. திருப்புகழ் புஸ்தகத்தை அவருடைய நண்பர் ஒருத்தர் கொடுத்தார். யாருக்கு? டிஎம் கிருஷ்ணசுவாமிக்கு கொடுத்தார். அந்த புஸ்தகத்தை கொடுத்த உடனே அந்த பாடல்களெல்லாம் மனப்பாடம் பண்ணுறார். எல்லாம் பாடிட்டு ராகத்தோட தாளத்தோடு எப்படி பாடணுமோ பாடிட்டு பல இடங்களில் பஜனை பண்ணுறதுக்காக கிளம்ப ஆரம்பித்தார். சென்னையில் கந்தக்கோட்டம் கோவில் இருக்குது பார்த்தீங்களா, சென்னையில் அந்த முருகன் கோவில், முத்துக்குமார சுவாமி கோவிலில் நிறைய திருப்புகழ் சம்பந்தமான விரிவுரைகள், பஜனைகள் இவற்றையெல்லாம் நிகழ்த்தியிருக்கிறார் டிஎம் கிருஷ்ணசுவாமி. இங்கே நிறைய பண்ணியிருக்கார். இங்கே சென்னையில் பார்த்திங்கன்னா பல இடங்களில் சாயங்காலத்தில் திருப்புகழ் பஜனைக்காக கிளம்பிடுவார். ஒரு காலகட்டத்தில் என்னாச்சுன்னா, எந்தெந்த ஊர்களில் மழை இல்லையோ, இயற்கையின் காரணத்தினால சில இடத்துல மழை பெய்யாது, வெயிலோட தாக்குதல் அதிகமாக இருக்கும். ஒரு ஊரில் மழை வரணும்னா அங்கே இருக்கிற மக்களும் நல்ல எண்ணத்தோடு நல்ல சிந்தனையோடு இருக்கிறது முக்கியம். வருண பகவான் ஆசி மட்டும் கிடையாது, நாம் நல்ல எண்ணத்தோடு நல்ல மனசோடு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக மழை பெய்யும். கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால நமக்கு மழை கிடைக்கும். இவர் பாருங்கள், டிஎம் கிருஷ்ணசுவாமி பல இடத்துக்கு போய் பஜனை பண்ணுவார், திருப்புகழ் பஜனை. மழை பெய்யாத இடத்துக்கு இவரை கூப்பிட்டு பஜனை பண்ண வச்சா மழை பெய்யும் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகிற்று. மழை எங்கெங்கே இல்லையோ, தமிழ்நாட்டில் எந்தெந்த ஊர்களில் மழை இல்லையோ இவரை கூப்பிடுவாங்க, டிஎம் கிருஷ்ணசுவாமியை கூப்பிடுவாங்க. சுவாமி, எங்கள் ஊருக்கு ஒரு திருப்புகழ் பஜனை பண்ணணும், முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் பாட ஆரம்பிச்சிங்கன்னா எங்களுடைய பகுதி வளமாகும். மழையே இல்லாமல் இருக்கிற எங்கள் ஊரில் மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னா விவசாயம் செழித்து வளரும், இதற்கு நீங்கள் காரணமாக அமைவீர்கள் அப்படின்னு அவர் கூப்பிடுவாங்களாம். திருவண்ணாமலை, சேலம், வாலாஜாபாத் இப்படி பல ஊர்களில் மழை இல்லாமல் இருந்து இவர் போய் அந்த இடத்துல திருப்புகழ் பஜனை பண்ணி மழை வந்திருக்கு. அப்படின்னா முருகனோட அருள் ஒன்று, இந்த டிஎம் கிருஷ்ணசுவாமியோட தனிப்பட்ட ஆர்வம் இன்னொன்று. நினச்சி பாருங்களேன், ஒரு கோர்ட்டில் இருக்கிற ஒருத்தர் எப்படி கம்ப்ளீட்டாக முருகப்பெருமான் மாத்திரார் பாருங்கள். ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவர். இந்த திருவிதாங்கூர் தேவஸ்தானம் இருக்குது பார்த்தீங்களா, திருவிதாங்கூர் தேவஸ்தானத்தில் திவானாக இருந்தவர் சர் சிபி ராமசுவாமி ஐயர் அப்படிங்கிறவர். இவரோட நீதித்துறை சம்பந்தமான இவருடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு
அங்கே திருவிதாங்கூர் உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இவரை கூப்பிடுறார். நீங்கள் தலைமை நீதிபதியாக இங்கே வரணும், உங்களுக்கு அந்த பொறுப்பு நாங்கள் கொடுக்குறோம், உயர்ந்த பொறுப்பு. அங்கே போகிறார், கொஞ்ச நாள் இருக்கார். அப்போ நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. 1947 சுதந்திரம் கிடைக்கிறது. இந்த சுதந்திரம் கிடைச்ச உடனே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அவர் கூப்பிட்றாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பணிபுரியறதுக்காக கூப்பிட்றாங்க. அங்கிருந்து இங்கே வரார். பின்னாடி தலைமை நீதிபதி ஆனார். இங்கே தலைமை நீதிபதியாக இருக்கின்ற போதுமே பார்த்திங்கன்னா பாதி நேரம் பகலில் பார்த்திங்கன்னா கோர்ட்டு, சாயங்கால நேரத்தில் பார்த்திங்கன்னா இவருடைய தோற்றமே மாறிப்படும். நெற்றியில் விபூதி பட்டம் இருக்கும், கழுத்தில் ருத்ராட்சம் இருக்கும், வேஷ்டி வஸ்திரம். ஒரு கோர்ட்டில் பார்க்கக்கூடிய அன்பராயிவர் கார்த்தால் இன்றைக்கி கோர்ட்டில் பார்த்தோமே அவராயிவர்னு ஆச்சரியமாக இருக்கும். அதை போல் சாயங்காலம் அப்படியே தோற்றம் மாறிவிடும். முருகப்பெருமான் அவர் அப்படி மாற்றி வச்சுருந்தான். 1963 இவர் பதவியிலேருந்து வந்துட்டார். நீதித்துறை பணியிலேருந்து வெளியில் வந்துட்டார். 1964 இவருக்கு சதாபிஷேகம் நடக்கிறது. அந்த சதாபிஷேக நிகழ்வுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீதித்துறையில் இருக்கிற பல அன்பர்கள் வருகிறார்கள். MS சுப்புலட்சுமி அம்மா வராங்க, பெரிய பெரிய பிரமுகர்கள். என்ன திருப்புகழில் ஒரு பஜனையை நிகழ்த்தி பலரையும் தன் பார்வையால், தன்னோட குரலால், தன்னுடைய அருமையான விளக்க உரையினால் இழுத்தவர் தன்னோட பக்கத்தில். அதனால் அந்த இவரோட சதாபிஷேகம் பார்த்திங்கன்னா, அதாவது 80வது கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா அத்தனை அன்பர்கள் கூடுகிறார்கள். அத்தனை அன்பர்கள் அந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறார்கள். அதில் இவருக்கு ஒரு பெரிய மாலை ஒன்று போட்டாங்க, ஒரு பெரிய மலர் மாலை ஒன்று போட்டாங்க. என்னாச்சு, அந்த மாலையை இவர் என்ன பண்ணுற, கழுத்தில் மாலையோடு இருக்கிறப்ப அன்பர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இவருடைய இல்லத்தில் தோட்டத்தில் தோட்டக்காரராக பணிபுரியக்கூடியவர் ஒரு அன்பர் தோட்டத்தில் வெளியில் இருக்கார், அவர் உள்ளே வரல. அந்த அன்பர் அந்த அளவுக்கு விசுவாசமாக பணிபுரியக்கூடியவர். ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு காலத்திலும், குறிப்பாக இறை பக்தியில் இருக்கின்றவர்களுக்கு ஜாதி, மதம், உயர்வு, தாழ்வு எதுவுமே இருக்கக்கூடாது. அதாவது ஜீவன் என்பது ஒன்றுதான். அந்த பக்குவம் நமக்கு வரணும். அந்த பக்குவம் வந்துவிட்டால் எல்லோரையும் சரிசமமாக மதிக்கக்கூடிய ஒரு பாவனை, ஒரு நிலைமை நமக்கு கிடைச்சிடும். இவர் என்ன பண்ணுறார், இந்த தோட்டக்காரரை கூப்பிட்டு அவரை கட்டி பிடிச்சி தன்னோட கழுத்தில் இருக்கிற மாலையை அவருடைய கழுத்தில் போடுகிறாராம். ஒரு சின்ன உதாரணம். அவருடைய மனசுங்கிறது எந்த அளவுக்கு. ஒரு உயர் நீதிபதியாக இருந்தவர், தலைமை நீதிபதியாக இருந்தவர், திருவிதாங்கூர் தேவஸ்தானத்தில் திருவிதாங்கூர் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்து, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர் இந்த அளவுக்கு ஒரு குணத்துடன் காணப்படுகிறாரா அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கும். 1967 இவர் மறைந்தார். காஞ்சி மகா பெரியவரை நடமாடும் தெய்வம்னு சொல்லுவோம். அந்த நடமாடும் தெய்வத்தின் பரிபூர்ணமான அருளை பெற்றவர் TM கிருஷ்ணசுவாமி. இதன் தொடர்ச்சியை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம். நன்றி, வணக்கம்.